ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குவைத்தில் ஃப்ரைடே சாட்டர்டே எப்போவும் லீவு. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். என்னோடய ஃபாஸ்டிங் எப்போ மாதிரி என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எதுவும் சமைக்கல, அதனால் காம்போவாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பாக்ஸை நானும் என்னோடய சின்ன பையனும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பசங்களுக்கும் கேக்கு இந்த மாதிரி வெளியில் உட்காந்து நல்லா சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணலான்ட்டு இந்த யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் அந்த க்ளவுட் கேக் கண்ணில் மாட்டிச்சு. எல்லா திங்ஸும் வீட்லேயும் இருந்துச்சு, அதனால் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செஞ்சால் அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்குது, உள்ளே வேகாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் நானும் ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலும் உள்ளே வெந்த மாதிரியே தெரியல. அவுட்டர் லேயர் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம யூடியூப்பில் சொன்ன மாதிரி கரெக்டாக தானே போட்டோம், அப்படின்னாலும் ஏன் இப்படி இருக்குது? எல்லாருமே 20 மினிட்ஸ் தான் சொன்னாங்க, ஆனால் நான் 40 மினிட்ஸ் வச்சும் என் வேகவே இல்லை. ஒருவேளை இந்த கேக்கே இப்படி தானோ? ஆனால் என் பையன் நல்லா சாப்பிட்டான், நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு போல் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கார்னும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் ரைஸ் எடுத்துக்கல. சரி, சிக்கன் செய்யலான்ட்டு, சிக்கனை ஹெல்த்தியாக செய்வோம், ஆயில் இல்லாமல் செய்யலான்ட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவிச்ச முட்டையில் இந்த ஹெல்த்தி மயனேஸையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.